ஒரு சில விஷயம்லாம் நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்குலாம் ஈஸியா இருக்கும். ஆனா அது நமக்குன்னு வரும்போது நம்ம அதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எண்ணம் போல் வாழ்க்கை, மைண்ட் செட் இஸ் எவ்ரி திங், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. நம்மளே நிறைய பேர் கிட்ட சொல்லுவோம், ஸ்டேட்டஸ்லாம் வைப்போம். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனா அது நம்ம லைஃப்ல அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வந்துச்சு, அது உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். சின்ன வயசுல, அதாவது 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல த லாஸ்ட் லீஃப் அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அதுல ஒரு குழந்தை ரொம்ப சிக்கா இருப்பா. ரொம்ப என்ன சொல்றது, சாக போற அளவுக்கு ரொம்ப சிக்கா இருப்பா. அவ டாக்டர் கிட்ட போய் பார்க்கும்போது டாக்டர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஒரு பிளான்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த பிளான்ட்ல இருக்க கடைசி இலை உதிர வரைக்கும் நீ உயிரோட இருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுவா, போயிட்டு அவளோட பெட்ரூம் ஜன்னல்ல அந்த பிளான்ட்டை வச்சுட்டு ஒவ்வொரு லீஃப் உதிர வரைக்கும் அவள் டெய்லி மார்னிங் எந்திரிச்சு பாப்பா. ஒவ்வொரு லீஃப் உதிர்ந்துட்டே இருக்கும். ஸோ அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவளோட நம்பிக்கை போக ஆரம்பிச்சிருக்கும். ஒவ்வொரு லீஃபும் காத்து, வெயில், புயல் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு லீஃபும் உதிர்ந்துட்டே இருக்கும். பட் ஒரு நாள் என்ன ஆகும், லீஃப் உதிர்றது ஸ்டாப் ஆயிடும். அந்த கடைசி இலை உதிரவே உதிராது. ஸோ இந்த பொண்ணு எவ்ரிடே எந்திரிச்சு பாப்பா, ஓகே இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கோம், இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கோம்னு சொல்லிட்டு அவளோட டேஸும் போயிடும், அவ்வளோ நல்லா வளர்ந்துருவா. அப்போ அந்த லாஸ்ட் லீஃப் என்னன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு அது உண்மையான லீஃப் மாதிரி அப்படி டிசைன் பண்ணி அந்த பிளான்ட்ல வச்சிருப்பாரு. ஸோ அந்த குழந்தைக்கு நம்பிக்கை கொடுக்கணும், அவளோட மைண்ட் செட் பாசிட்டிவா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உயிரோட இருக்க வைக்கணும்ன்றதுக்காக இந்த டாக்டர் அந்த குழந்தைக்கு அந்த பிளான்ட்டை கிஃப்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த கதை எனக்கு சின்ன வயசுல ரொம்ப இம்பாக்ட் பண்ணிச்சு. அது இன்னும் இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த மைண்ட் ஒரு சிஸ்டமாவே இருந்தாலும் பாஸ்வேர்டு நம்ம கையில தாங்க இருக்கு. பிகாஸ் அது எல்லா ஆர்கன்ஸையும் அது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. பட் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது லேட்டர் நான் கத்துக்கிட்டேன் அந்த ஸ்டோரியில இருந்து. ஸோ இந்த மைண்ட் எப்படின்னா, யாராச்சும் ஒருத்தர் நம்மள இன்சல்ட் பண்ணிட்டாங்க, டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு ஆஃப் ஆயிடும். ஆனா நம்ம தான் இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி நம்மளே நம்ம மைண்டை டியூன் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் இருப்பாங்க, ரொம்ப சாதாரணமான வியாதியா இருக்கும், ஹாஸ்பிட்டல் போவாங்க, கூகுள் சர்ச் பண்ணுவாங்க, யூடியூப் சர்ச் பண்ணுவாங்க, ஐயோ நமக்கு இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லிட்டு அந்த வியாதி அவங்களை டயர்ட் ஆக்குதோ இல்லையோ, அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட தாட்ஸே அவங்கள ரொம்ப மோசமான நிலைமை கொண்டு போக ஆரம்பிச்சிடும். பட் சில பேர் கேன்சர் பேஷண்டாவே இருப்பாங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான வில் பவர் இருக்கும். என்னால முடியும், நான் செஞ்சிருவேன், நான் இதுல இருந்து வெளியே வந்துருவேன், அந்த மாதிரி ரொம்ப கான்பிடென்ட்டா அதை வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கோ, உண்மையாலே எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஸோ மைண்ட் செட் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்மளோட ஃபேஸ், நம்மளோட பேச்சு, நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மைண்ட் செட் பொறுத்து தான் அதை ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம எப்பவுமே நம்ம மைண்ட் செட்டை டியூன் பண்ணிக்கணும். நமக்கு ஏற்ற மாதிரி எப்பவுமே பாசிட்டிவா நம்ம மைண்ட் செட்டை வச்சுக்கணும். எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸை அவாய்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி நீங்க மோட்டிவேஷனல் வீடியோஸ் கேளுங்க, மோட்டிவேஷனல் சாங்ஸ் கேளுங்க. உங்க மைண்ட் செட்டை நீங்க எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்கோங்க.